மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கத்தோலிக்கர்கள் இந்த வசனத்தை வைத்து கொண்டுதான் சபை பேதுருவின் மேல் கட்டப்பட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் சீர்திருத்த சபையாராகிய நாம் அப்படி நம்புவதில்லை. சபை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது என்றுதான் நம்புகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வேதம் சரியா தெரியாத சில பிரசங்கியார்கள் ஆண்டவர் சபையை பேதுருவின் மேல் தான் கட்டினார்னு விவரம் தெரியாம பிரசங்கிக்கிறத நானே கேட்டிருக்கிறேன். நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போக நேரிட்டது, சிலரோடு போக நேரிட்டது. ஒரு மிக பிரபலமான சுவிசேஷகருடைய கூட்டம். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய உடன் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? பேதுரு மேலே தான் கர்த்தர் சபையை கட்டினார்னு பிரசங்கம் பண்ணார். கேட்டபோது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ரொம்ப அதுக்காக ஜெபம் பண்ணேன். அது ரொம்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்னால் 2-3 நாள் அது சரியாயிரும் நினச்சேன், சரி ஆகலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினா, அது நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்க, நீங்கள் போதித்தது சரி கிடையாது என்று அவருடைய தலைமை ஊழியக்காரருடைய குருநாதர் காலஞ்சென்ற டிஜிஎஸ் தினகரன் அவர்களே கூட அவர் சொன்ன கருத்தை எடுத்து அவருக்கு நான் கடிதம் எழுதினேன். டிஜிஎஸ் தினகரன் தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பேதுருனா சிறிய கல்னு அர்த்தம். நீ சிறிய கல், உன் மேல சபையை கட்ட முடியாது பேதுரு, ஆகையினால பெரிய பாறையாகிய என் மீது சபையை கட்டுகிறேன் என்றுதான் அந்த இடத்துல அர்த்தம் என்று அவரே ஒரு பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். பெரும்பாலும் கத்தோலிக்கர்களை புண்படுத்த விரும்பாத அந்த தேவனுடைய மனிதன் அவரே கூட மிக ஆணித்தனமாக ஒரு பிரசங்கத்தில் பண்ணியிருக்கிறார். அதையெல்லாம் அவருக்கு மேற்கோள் காட்டி ஒரு கடிதம் எழுதினேன். அவர் கையில் கிடைக்கிற மாதிரி அலுவலக முகவரிக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பினேன். எனக்கு எந்த பதிலுமே வரல. ஏன்னா அவருடைய தலைமை ஊழியக்காரருக்கு ஒரு தடவை அவர் டிவியில் பேசின ஒரு பிரசங்கத்தில் ஒரு விஷயம் அவர் அது தப்பாக பேசிட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆகவே அவருக்கு ஒரு ரொம்ப தாழ்மையாக ரொம்ப அன்பாக தான் கடிதங்கள் எழுதினேன். குறை கண்டுபிடிச்சி குற்றஞ்சாட்டி எழுதலை, பாரத்தோடு தான் எழுதினேன். ஆனால் அவர் எனக்கு பதில் போட்டார். பதில் போட்டது மட்டுமல்ல, நான் அப்போ வட இந்தியாவில் இருந்தேன். வட இந்தியாவில் வந்தபோது என்னை கேட்டு விசாரித்து என்னை அழைத்து அனுப்பி என் கூட பேசினார், எனக்கு விளக்கம் சொன்னார் அவர் என்கிட்ட. ஆனால் அவருக்கு உடன் ஊழியராக இருந்தவர் எந்த ஒரு பதிலும் எழுதலை. அப்புறம் சில மாதங்களில் கோவிட் வந்துடுச்சு. அப்புறம் கோவிடில் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டார். அந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. நான் அவரை பற்றி நிறைய நல்ல சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேலே எனக்கு நிறைய நல்ல அபிமானம் உண்டு. ஆனாலும் நான் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, பேதுரு ரோமாபுரியில் போய் ஊழியம் பண்ணார், அவருடைய ஊழியத்தின் மேலே தான் சபை கட்டப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நம்புகிறாங்க. ஆனால் பேதுரு ஒரு நாள் கூட ரோமாபுரிக்கு போனது இல்லை, பைபிள் படி சரித்திரப்படி ஒன்று. ஏன்னா அவர்களுடைய தலைமையகம் செயின்ட் பீட்டர்ஸ் கதீட்ரல், அதுதான் அவங்க தலைமையகம் ரோமாபுரியில். வேதத்தில் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் தான் போட்டிருக்கு. கிறிஸ்து என்கிற மூலைக்கல் எந்த இடத்துல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம், அப்போ கூட அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரம் என்று தான் வருகிறதை தவிர பேதுருவின் அஸ்திபாரம் என்று வரவில்லை. அந்த இடத்துல எபேசியரில் கிறிஸ்து மூலக்கல்லாய் இருக்கிறார். அதே போல கொரிந்தியரில் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனால முடியாது.
ஆகவே பேதுரு அஸ்திபாரம் கிடையாது, பேதுரு மூலைக்கல் கிடையாது. பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலன். அவனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது சபை கட்டுமானத்தில், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தானத்தை பேதுருவுக்கு கொடுத்துட முடியாது. அதே நேரத்தில் பேதுருவை ஒரேடியாகவும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஆகவே ஏன்னா 3 விஷயம் 19ஆம் வசனத்தில் 16ஆம் அதிகாரம் மத்தேயில பேதுரு கையில் பரலோகத்தின் சாவியை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை குறித்து பின்னால் நம்ம தியானிக்க போகிறோம் இன்னொரு தியானத்தில். அவன் ஒரு அப்போஸ்தலர்கள் எல்லாரிடத்திலும் அந்த சாவியை கொடுத்தாரு. ஆகவே அந்த ஒரு ஸ்தானம் பேதுருவுக்கு உண்டு. ஆனால் பேதுருவின் மேலே சபையை கட்டியிருந்தா சபை என்ன ஆயிருக்கும்? 22ஆம் வசனத்தில் சொல்கிறான், பாடுகளே கூடாதுன்னு சொல்கிறான். இன்னைக்கு சில பிரசங்கியார்கள் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. சாத்தான் ஆயிட்டான். திடீர்னு அவன் வெளிப்பாடு பெற்றவனாக இருந்தவன், பரலோகத்தின் சாவியை வாங்கினவன், திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சாத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மாறிட்டான். அதனால் அவன் மேலெல்லாம் சபையை கட்டுனா சபை நிற்காது, அவருக்கு தெரியும். அதனால் ஊழியம், சபை கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரனை ஆண்டவர் ஒரு சாவியாக பயன்படுத்தலாம். ஒரு வெளிப்பாடை அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கலாம் அந்த ஊழியத்தை குறித்து. அவ்வளோதானே தவிர அவன் ஒருபோதும் எந்த ஊழியத்துக்கும் எந்த ஊழியக்காரனும் ஸ்தாபகராக இருக்கலாம். ஆனால் எந்த சபைக்கும் எந்த ஊழியத்துக்கும் எந்த ஊழியக்காரனும் அஸ்திபாரம் அல்ல, அடிக்கல் அல்ல. கிறிஸ்துவே அஸ்திபாரம். ஆகவே நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிசாசும், எந்த உபத்திரவமும், எந்த சட்டமும், எந்த அரசாங்கமும், எந்த மனிதனும் நம்மை, சபையை அசைத்து விட முடியாது, ஆட்டிவிட முடியாது. ஆமென்.